எல்லாரும் திரைப்படங்கள் நடிக்கும்போது, அதே போல் அவர் மேடையில் பேசும்போது, அவர் இறந்தப்ப அவருடைய பேசின வசனங்கள் கூட அப்படியே பொருந்துச்சு. ரூபாய் வச்சு என்னங்க செய்ய போகிறோம், அது மாதிரி தான் குழந்தைகளுக்காக தன் மனைவிகளுக்காக எதுவும் சேர்த்து வைக்காமல் மக்கள் மட்டும் சம்பாரிச்சவர். அதான் பார்த்தோம். மலையில் கொடையை பிடிச்சிட்டு போகிறத பார்க்குறோம். நான் அன்னைக்கு இறந்த அன்னைக்கு நான் ஆண்டாள் மண்டபத்துக்குள்ளே போகிறதுக்காக முயற்சி பண்ணுறப்ப எல்லா ரோட்லேயும் அப்படியே அங்கங்கே காரை நிறுத்திட்டு கார் முன்னாடி ரோட்டில் படுத்துனாங்க. இவ்வளோ எங்கெங்கேருந்து வந்து இதுதான் சம்பாதிக்கிற பேர். ஒருத்தன் பிறக்கும் போது தாய் அழ வேண்டும், இறக்கும்போது ஊரே அழ வேண்டுமாங்க. அந்த மாதிரி ஊரே அழுத இல்லை, உலகமே அழுதுற ஒரு மனிதராக இருக்கிறது. எம்ஜிஆர் இறந்தப்ப கூட்டம் வந்தாங்க, அண்ணா வந்தப்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பார்த்தது கேப்டன் தான் இன்றைய தலைமுறை. அதுக்கு காரணம் கோவப்படுவார் அப்படின்னா. யார் கோவப்படுவானா, யார் நேர்மையாக இருக்கானோ அவன் தான் கோவப்படுவான். ஒரு ஆள் நெட்டி நேர்மையாக அவர் திருப்பி யாரும் கேட்க முடியாது நினைக்கும் போது கோவப்படுவாங்க. அந்த அளவுக்கு அர்த்தமான கோபமாக இருக்கும். அதை ஒரு மைனஸாக சொல்லி சொல்லி அவரை கோவப்படுத்தல அர்த்தம் கிடையாது. ஆனால் என்ன, ஒரு நல்ல தலைவர் கிடைத்திருக்க வேண்டியது காலச்சூழல். நம்மோட அவர் ஆளாட்டியும் பரவாயில்ல, வாழ்ந்தாலே போயிடலாம் நினைச்சிருக்காங்க நிறைய பேர். அதுவும் கிடைக்காதப்ப ஒரு பெரிய ஏக்கம் இருந்துன்னா பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக அரசியல் இருந்தது. அந்த அளவுக்கு அவருடைய பணிகளை நம்ம பார்க்குறோம், ஆளுமையை பார்க்குறோம். அரசியலையும் இருக்கட்டும், நடிகர் சங்கத்திலும் இருக்கும். அவர் ஆளுமையை கட்டி ஆள்ற சிம்மம் மாதிரி இருந்தது. அதுக்காக சொல்றது. அதுபோல அரசியலுக்காக செய்கிறாரு அப்படிலாம் கிடையாது. அரசியலுக்கு முன்னாடியே நடிகராக இருக்கும் போதே அவர் செய்த சேவை நிறைய. அவர் ஊர்லேயே 26 ஏக்கரை பழங்குடியின மக்களுக்கு அப்பயே எழுதி வச்சு 78 80 பீரியட்ல எழுதி வச்சு கடுமையான உழைப்பாள். ஒரே வருஷத்தில் 84 மட்டும் 18 படங்கள் யாரால் முடியும்? நீ அவருக்காக நினைக்கலாம். ஆனால் எல்லாமே இப்படி தான். அவர் பிறந்த நாளுக்கு குழந்தைகளுக்கு ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு மோதிரம் போடுறது, அன்னதானம் பண்ணுறது. எம்ஜிஆருடைய காதுகார பள்ளிக்கு வருஷம் அவர் பிறந்த நாளைக்கு ஒரு சேவை நடக்கும். அதுபோக இங்கே அவர் எம்ஜிஆர் ரசிகர் மன்ற செயலாளராக இருந்தாருவாங்க. அப்பயே அரசியல் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ரயில மறிச்சதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சின்ன வயசுல அவருக்கு அரசியல் ஈடுபாடு அதிகம். அதே போல நடிப்பு மீது ஒரு ஆர்வம் அதிகம். இதெல்லாம் தான் சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல் மக்கள் பொதுநலத்துக்காக பயன்படுத்தி வாழ்ந்ததுனால தான் இன்ன வரைக்கும் மக்கள் இப்பயும் பாருங்க, மலையில் நினைச்சிட்டு கொடையை பிடிச்சிட்டு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. உலகமே ஏதாவது ஒரு மனிதன் ஏதாவது ஒரு வகையில் குறை சொல்லலாம். யாருமே குறை சொல்ல முடியாமல் ஒரு மனுஷன் இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு முன்மாதிரி கேப்டன் தான். இந்த பேர் அவருக்கு மாதிரி பொருத்தமாக யாருக்கு அமைஞ்சிட்டாங்க. அதனால அவர் நினைவா எல்லா ஊர்லேயும் அஞ்சலி கூட்டம் பேரணிகள் நடத்தும் போது சொந்த ஊரில் மதுரையில் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினச்சி இந்த அஞ்சலி கூட்டம் ஏற்பாடு பண்ணி, வெறுமனே அஞ்சலி கூட்டம் இல்லாமல் அந்த கலைஞர்களுக்கு, நகல் கலைஞர்களுக்கெல்லாம் கேப்டன் விருதும் கொடுத்து, பழைய நாடக நடிகர் இப்போ நடக்க முடியாமல் செயல் இல்லாத கலைஞர்களுக்கு ஒரு நிதியும் கொடுத்து, அன்னதானம் அவர் என்னென்ன செய்வாரோ அதை ஒரு நினைவூட்டு விதமாக பண்ணியிருக்கோம். இது ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. வந்திருக்க மீடியாவுக்கும் பெரிய நன்றி. நடிகர் விஜய் மீது காலனி சம்பவம் அது காமிக்கிற இடம் அது கிடையாது. நம்ம கேப்டனுக்காக மரியாதை செலுத்த வந்த இடம். அது ரொம்ப யாருமே எதிர்க்க மாட்டாங்க. இது கேப்டனே இருந்தால் கூட கோவப்படுவார்ல, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கு. அது ஏன்னா அவரும் இப்போ நற்பணிகள்லாம் செய்து வர்றாரு. சும்மா அது விளம்பரத்துக்கான்னு சொல்லலாம். விளம்பரத்துக்காக கூட செய்கிறாருல்ல. எம்ஜிஆரே ஒரு தடவை விமர்சனம் பண்ணார், விளம்பரத்துக்காக செய்கிறாரு. அப்போ நடிகர் சொன்னார், விளம்பரத்துக்காக கூட பண்ணுறாரு இல்லைங்க, அது மக்களுக்கு போதில்லை. அப்படி இருக்கும்போது அவரும் ஒரு நல்ல சமூகத்தில் அக்கறை உள்ள மனிதர். அந்த இடத்துல அதை செஞ்சிடக்கூடாது. அதனால் அது யாருமே கேப்டனே விரும்ப மாட்டார். கேப்டன் மதுரையில் சிலை வைக்கணும்னு சொல்லி பல்வேறு எல்லாருமே ஏற்றுக்குருவாங்க. நீங்கள் யார்கிட்ட கோரிக்கை வச்சாலும் இப்போ முதல்வர்கிட்டே சொன்னால் கூட உடனே செய்வார். ஏன்னா இந்த மதுரை மண் தான் அவர் மேலே ரொம்ப பற்று கொண்டு. அப்படி பற்று கொண்டு மதுரைக்காரனாலே ஒரு பக்கத்தில் கூப்பிட்டுக்குறாங்க. ஒரு அன்பு பாசம் அதிகமாக இருக்குன்னு மதுரை படங்களில் சொல்கிறோம்ல, அதோடைய மொத்த உருவம் தான் கேப்டன். மதுரைக்காரன் பார்க்கணும்னா கேப்டனை பார்க்கணும். அதில் இந்த இடத்துல அவருக்கு முதல் அடுத்த பிறந்த நாளோ அடுத்த நினைவு நாளுக்குள்ள சிலை வைக்கிறது சால சிறந்தது, ரொம்ப வரவேற்கத்தக்கது. யாருமே மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அவரை நேரில் சந்திச்சிருக்கீங்களா? அவரோட அதான் வாங்க போகிற போக்கில் ஒரு 2 3 செய்திகள் தெரிஞ்சிருக்க முடியாது. இவ்வளவு விஷயங்கள் குவியலாக அவரை பற்றி நன்மதிப்பு இருக்குன்னு தெரியாது. தெரிஞ்சுதான் நாங்கள் அதனால் அடுத்த தலைமுறைக்காக போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதனால் அந்த விருதுகள்லாம் கொடுத்து அவர் நம்மளுடைய பயணம் செய்ய வைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறோம். அவர் நம்ம எல்லாரும் விரும்புகிறது என்னன்னா, அவர் பேர் எப்பயும் நம்மளுடைய பயணம் செஞ்சுட்டே இருக்கிறதுக்காக தான் கேப்டன் விருது ஒன்றுலாம் கொடுத்து நீங்கள் எல்லா சினிமாக்களும் கொடுக்கணும், அதில் மேடை கலைஞருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த அன்பு வேண்டுவது இதில் ஒரு சின்ன கோரிக்கையாக
நகல் கலைஞர்கள் அவர்களாகவே கேப்டனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற மேடை கலைஞர்கள் அவரை சார்ந்த கலைஞர்கள் மேடையில் ஊக்கப்படுத்தும் விதமாக தெரிஞ்சு மதுரை தான் அந்த கேப்டன் விருதை கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். முதல்ல எல்லாரும் நான் வீட்டில் ஒரு ஆள் நடந்த மாதிரியே ஃபீல் ஆகும். பெரிய மிச்சான புயல்லாம் ஒன்று பெருசாக அந்த புயலும் வந்ததுக்காக எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பாக அந்த மாதிரி இப்போ நானும் இவனும் கேப்டனுடைய கட்சியோ அவருடைய ரசிகர்களாக கூட ஒரு என்னமோ ஒரு தாக்கம் வரும். போகிற போக்கில் பார்த்தா அன்றைக்கு சரியாக கொடுத்துருக்காங்க, பார்த்தோட கையில் கும்பிடணும். அப்படி ஒரு மனிதனாக எல்லா மனசிலும் நீங்க இடம் கொடுத்ததுனால இந்த அன்பின் பேரில் நம்ம ஊருக்கான ஒரு மிகுதியான பாசத்தில் இந்த கூட்டம், அது உங்களுக்கு ஒத்துழைப்புக்கு நன்றி. முதலாவதாக கேப்டன் விருது, ஏன்னா அவங்க வீட்டில் இந்த போட்டோ வைக்கும் போதே குழந்தைலாம் கேட்கும், யாருப்பா யார் இருக்குன்னு போது ஒரு இந்த மாதிரிலாம் இருந்தாருமா, உணவு ஒரு மாதிரி கொடுத்தவர் யாரும் இல்லைமா, அன்னதானம் ஒரு மாதிரி பண்ணது யாரும் இல்லைமான்னு சொல்லி நம்ம தலைமுறையில் எம்ஜிஆர் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு கேப்டனை தெரியும்ன்றது தான் இந்த மாதிரி படம் கொடுத்து அவங்க வீட்டில் வைக்க சொல்றது ஒரு காரணம். அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஒரு மனிதர் இருந்தார்னு சொல்ற விதமாக தான் இந்த கேப்டன் விருது கொடுக்கிறது. அதை என் நண்பர் முதலாவதாக நம்முடைய கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக கேப்டன் அவர்கள் தோற்றத்திலேயே அவராக அந்த நடைமுறை பாவனை எல்லாமே அவர் மாதிரி இருந்து கேப்டன் ரொம்ப ரசித்து அவர் பாராட்டிட்டார். அப்படியாப்பட்ட அது மதுரையில் அவர் இருக்காருன்றது சந்தோஷம். 25 ஆண்டுகள் தன்னை கேப்டனாக உருமாற்றிக் கொண்டு மக்களை மகிழ்ச்சி வருத்தி வரக்கூடிய நாராயணன், கேப்டன் விஜயகாந்த் நாராயணன் அவர்களுக்கு அந்த விபின் அவர்கள் அந்த கேப்டன் விருது உலகம் முழுவதும் நம்ம கேப்டனோட ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா முதல் முறையாக கேப்டன் விருதுகள் உலகத்திலே உலக தமிழர்களே இது தமிழ் சினிமாவிலே முதல் முறையாக தொடங்கி வச்சிருக்கோம். கேப்டன் விருதுகள் அப்படின்னு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.